உன்னை குறை கூறுபவர்கள் எல்லாம் உன் வெற்றிக்கான கருவியாக நிற்பார். உனக்கு தொல்லை கொடுப்பவர்களாக ஏன் நினைக்கின்றாய்? கஷ்டங்களை கூட இஷ்டங்களாக மாற்றுவது எப்படி என்று சிந்திக்க தெரிய வேண்டும். உன்னுடைய வீட்டு வாசலுக்கு இப்பொழுது நான் வந்து நிற்கின்றேன் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான். நீ என் மீது கொண்ட அதிக பக்தியும் அந்த நம்பிக்கையும் பொறுமையும் தான். இன்றளவும் எத்தனையோ கஷ்டங்களை நீ சந்தித்து வந்தாலும் இந்த பாபா நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் என்ற நம்பிக்கையில்தான் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த நம்பிக்கைக்கு பரிசாக இன்று உனக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் செய்து கொடுக்க போகின்றேன். எல்லா காலநிலையும் உனக்கு ஏற்றாற்போல இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய். ஒரு சில விஷயங்கள் உனக்கு எதிராக இருப்பது போல தோன்றினாலும் அதன் முடிவு உனக்கு சாதகத்தை கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து வைத்துக்கொள். இன்றைய கண்ணீர் துளிகள் எல்லாம் நாளைய சிரிப்புகளுக்கான விதைதான். எல்லா விதையுமே வளர ஓரளவு இருட்டை தான் தேடுகின்றது. உன் வேதனைகள் உணர்வுகளை ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கின்றது. அந்த வேதனைகளை எல்லாம் இன்றோடு மனதோடு மனதாக அழித்து விடு. உன்னுடைய முயற்சிகளை நீ தொடர்வாயானால் அங்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அது நடக்காதோ என்று நீயே நினைத்து விட்டு விடுவதால் தான் அது தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது. நம்மை விட்டவர்களெல்லாம் நம்மை உருவாக்குகின்றார்கள். எது தொலைந்து போனது என்று நீ நினைக்கின்றாயோ அதன் மூலமாக வேறொரு விஷயத்தை நீ தேடிக்கொண்டு இருக்கின்றாய். ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும் என்கின்ற நம்பிக்கைதான் எப்பொழுதும் எல்லோருக்கும் தேவை. தாமதம் என்பது வெற்றிக்கு எதிரியானது கிடையாது, அது துணைதான். விடாமுயற்சியின் கண்களில் சந்தோஷம் எப்பொழுதும் ஒளிரும். உன்மேல் நீ நம்பிக்கை வைத்திருப்பது உனக்கு முதல் வெற்றி. பெரிய பெரிய கனவுகளுக்கு எல்லாம் சிறிய சிறிய தொடக்கங்கள் தான் மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு தவறும் ஒளிக்கான படிக்கட்டுதான். துன்பத்தை புரிந்தவன்தான் சிரிக்க தெரிந்திருக்கின்றான். என் அன்பு குழந்தையாகிய நீ உன்னுடைய மனம் என்னோடு பேசும் பொழுது அது அமைதியாக எனக்கு கேட்கின்றது. தோல்வியை உணர்த்துவது வெற்றியின் சுவை என்பதை மறந்து விடாதே. சில நிகழ்வுகள் உன்னை வேதனைப்படுத்துகின்றது. எதிர்பாராத சுழற்சி உன்னுடைய வாழ்க்கையின் வந்து வாழ்க்கையை அழகாக மாறக்கூடிய நிலை இப்பொழுது ஏற்படும். உன் வீட்டு வாசலில் நான் நிற்பதால் நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என்பதை இப்பொழுது நீ உணர வேண்டும். இன்று முடியாதது என்று நீ நினைத்து கொண்டிருப்பது கூட நாளை நிஜமாகிவிடும். சிரிக்க தெரியாதவன் வாழவில்லை என்பதுதான் உண்மை. நீ சிரிக்க மறந்து ஏன் இப்படி வருத்தத்தோடு இருக்கின்றாய்? எந்த சூழ்நிலையிலும் சிரிப்பை மறந்து விடாதே. ஒளி இல்லாத நேரம் ஒளிக்கு மதிப்பு கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கை இன்பமாக மாறுவதற்கு சோதனைகள் எல்லாம் இப்பொழுது முடிந்துவிடும். உன் வாழ்க்கையை நீ நலமாக, அற்புதமாக, சந்தோஷமாக இனி வாழ நான் எப்பொழுதும் வழிகாட்டுவேன். நல்லது நடக்கும்.